தெரிந்ததும் அறிந்ததும் என்ற யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் அறியப்போவது நம்முடைய தலைநகரம் டெல்லியை பற்றியது. டெல்லி என்று சொல்லும் பொழுது அது அனைவராலும் கவர்ந்து அனைவருக்கும் வாழ்வு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற இடமாக நம்முடைய இந்திய மக்கள் டெல்லியை நோக்கி பல காரியங்களுக்காகவும் பலவற்றை அவர்கள் பெற வேண்டி இருப்பதாலும் டெல்லிக்கு செல்ல வேண்டிய ஒரு காலகட்டாயத்தில் இந்திய மக்கள் இருக்கின்றார்கள். டெல்லி என்று சொல்லும் பொழுது அதனுடைய நில அமைப்பு, அதனுடைய சீதோஷ்ணம், அதனுடைய பேரிடர்கள் இவற்றை நாம் பார்க்கும் பொழுது அனைத்து மாநிலங்களையும் விட டெல்லியில் இப்பேற்பட்ட இயற்கைக்கு எதிரான பல சீதோஷ்ணங்களும் இயற்கை உபாதைகளும் அல்லது பலவிதமான பிரச்சனைகளும் அங்கு எப்பொழுதும் நிலவிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். டெல்லியில் புழுதிக்காற்று வீசும். தட்பவெப்பநிலை 45 டிகிரிக்கும் மேலாக செல்கின்ற நாளும் உண்டு. அதேபோல் -டிகிரியும் அங்கு இருக்கும். இப்பேற்பட்ட சீதோஷ்ணங்கள் அங்கு இருப்பதால் அங்கு மக்கள் சரியான விதத்தில் தங்களுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அங்கு இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் டெல்லி என்பது இந்திய தேசத்தின் தலைநகரம். அது தலைகோடியில் இருப்பதே முறை என்று அங்கு டெல்லி தலைமை செயலகம், அதாவது நம்முடைய பார்லமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற நாடாளுமன்றம் அங்கு அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது அந்த நாடாளுமன்றம் இருக்கின்ற இடத்திலே மாபெரும் ஒரு கலவரம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்திய மக்களில் பலர், அதாவது ஜென்சி என்று சொல்லப்படுகின்ற வேலையில்லா பட்டதாரிகள், படித்த இளைஞர்கள் அங்கு ஒன்று கூடி ஒரு வாரமாக அங்கு போராட்டம் நடப்பதை நாம் பார்க்கின்றோம். நாம் டெல்லியில் நம்முடைய பாராளுமன்றம் கட்டி அதனுடைய முதல் நாள் அந்த பூஜைகள் பெரிய அளவில் நடைபெறும் பொழுது சனாதன முறைப்படி பல ஆலயங்களில் இருக்கின்ற அந்த குருக்கள் என்று சொல்லப்படுகின்ற அங்கு தொழுகை செய்பவர்கள் கூட்டம் கூட்டமாக அங்கு வந்து அங்கு பூஜை புனஸ்காரம் செய்ததை பார்க்கின்றோம். ஆனால் அந்த பார்லிமெண்ட், அந்த பாராளுமன்றத்திற்கு நம்முடைய முதல் பெண்மணி, அதாவது நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் முர்மு அவர்கள் அழைக்கப்படாமல் இருந்ததையும் அனைவரும் அறிவோம். ஒரு ஜாதிய முறைப்படியில் அல்லது அவர்கள் தாழ்ந்தவர்கள், தலித் என்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ற காரணத்தால் நாம் அவர்களுக்கு அந்த நுழைவு நாளன்று அந்த பாராளுமன்றத்தில் இடம் தரவில்லை. ஏதேதோ மனிதர்கள் அங்கு வந்து அங்கு தொழுகைகள் செய்து, அங்கு பூஜைகள் செய்து மற்றும் அவர்களுடைய முறைப்படி, சனாதன முறைப்படி அனைத்தையும் நிகழ்த்தியதையும் நாம் பார்க்கின்றோம். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இன்று நம்முடைய மக்களில் பெரும்பாலோர் படிக்காதவர்கள். அன்று சுதந்திரம் வாங்கிய பொழுது 1947ஆம் ஆண்டு படித்தவர்கள் என்று பார்த்தால் அவர்கள் ஒற்றை அடிப்படைய சதவீதத்தில் தான் இருந்தார்கள். பிறகுதான் கல்வி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. கல்வியை அவர்கள் கற்றார்கள். அதனால் அவர்கள் பெரிய அளவில் உயர்ந்தார்கள். இன்னும் நாம் பார்க்கின்ற பொழுது கல்வி கற்றவர்கள் முதல் நிலை பட்டதாரிகள் என்று சொல்லப்படுபவர்கள்
2020க்கு பிறகுதான் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒன்றோ இரண்டோ வருவதை நாம் பார்க்கின்றோம். இந்த நிலையில் அவர்களுக்கு சரியான விதத்தில் வழிகாட்ட அவர்கள் குடும்பத்திலோ உறவினர்களோ யாரும் இல்லாத நிலையில் அவர்களுக்கு முறையான வேலையோ அல்லது ஒரு ஊதியமோ எதுவும் கிடைக்காமல் படித்தும் பட்டினியோடு வாழ்கின்றோம் என்ற ஒரு மனநிலையில் வேதனையோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய இந்த காலகட்டத்தில் நம்முடைய உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஏதோ வாய் புளித்தது மாங்காய் புளித்தது என்பது போல், அல்லது ஏதோ ஒரு ஏழரை அவரை வழிநடத்திய காரணத்தால் அவர்களை கரப்பான் பூச்சிக்கு ஒன்றுபடுத்தி ஒற்றுமையாக்கி இவர்கள் கரப்பான் பூச்சிகள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்ற நிலையில் அவர்களை கேவலப்படுத்திய ஒரு வார்த்தை இன்று ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. பாராளுமன்றத்தில் ஏற்கனவே 5-6 வாலிபர்கள் பாராளுமன்றம் நடக்கும் பொழுது உள்ளே குதித்து போராடினார்கள். அவர்களுடைய நிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்று யாருக்கும் தெரியாது. ஒரு சிறிய ஒரு மழைக்கே தண்ணீர் பாராளுமன்றத்திற்குள் சென்றது, அதை பற்றியும் யாரும் பேசுவதில்லை. ஆனால் சட்டத்திலும் அல்லது ஆட்சியிலும் அல்லது சனாதானத்திலும் தங்களுடைய வாழ்வை அமைத்து அதன் மூலமாக பெரிய மனிதர்களாக வாழ்பவர்கள் இப்பேற்பட்ட மக்களை ஒரு கரப்பான் பூச்சிக்கு ஒன்றுபடுத்தி பேசியது மிகவும் துயரத்தை கொடுக்கின்றது. கரப்பான் பூச்சி என்பது ஒரு விலங்கோ அல்லது ஆட்கொல்லி கிருமியோ அல்லது அது தீண்டத்தகாததோ அல்ல. எல்லோர் வீடுகளிலும் நிலையாக இருப்பது கரப்பான் பூச்சி. கரப்பான் பூச்சியை ஒழித்து விட்டோம் என்று யாராலும் சொல்ல முடியாது. இப்பேற்பட்ட நிலையில் அந்த கரப்பான் பூச்சிக்கு ஒன்றுபடுத்தி நம்முடைய குடும்பங்களில் வாழ்கின்ற இளைஞர்கள், நம்மோடு இருக்கின்ற இளைஞர்கள், நமக்காக அனைத்தையும் செய்ய காத்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களை எப்படி ஒரு கரப்பான் பூச்சிக்கு சமமாக பேசலாம்? இது மிகவும் துயரத்தை வரவழைக்கின்றது. டெல்லியை சுற்றி பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ் அல்லது ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் இன்னும் கல்வியில் அவ்வாறாக உயர்த்தப்படவில்லை. அவர்களால் சொந்தமாக எதையும் சிந்தித்து செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் உள்ள மக்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தென்னிந்தியாவிலே ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழகம் என்று நாம் பார்க்கும் பொழுது அனைவரும் படித்தார்களோ படிக்கவில்லையோ அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கின்றது. எதையும் பகுத்து அறிவுடன் பார்க்கின்ற அவர்களுடைய உள்ளுணர்வு அவர்களை மிகவும் இன்று வருந்த வைத்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலை மாற வேண்டும். இப்பேற்பட்ட சூழ்நிலை மாற வேண்டும். இதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அந்த கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி தலைவர்களிடமும், அவர்களை கைது செய்து அவர்களை கொடுமைப்படுத்தியவர்களிடமும், அவர்களை அவர்கள் அனைவரும் அந்த மாணவர்களிடமும் அங்கு போராட்டம் நடத்தியவர்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும். இதில் எதுவும் குறைந்து போவதில்லை. மன்னிப்பு கேட்பதால் நாம் தாழ்ந்து போக மாட்டோம். நாம் பிறர் முன் உயர்வாக எண்ணப்படுவோம். மன்னிக்கின்ற அந்த மனப்பான்மை அனைவருக்கும் இருக்க வேண்டும். அவர்கள் ஏதோ தப்பு செய்திருக்கலாம் அல்லது தவறு செய்திருக்கலாம். அவர்கள் நம் குழந்தைகள், நம் சந்ததிகள், நம்முடைய நாட்டை தூக்கி பிடிக்க போகிறவர்கள். அவர்களிடம் நாம் மன்னிப்பு கேட்டு உடனே இந்த வன்முறையை, இந்த போராட்டத்தை டெல்லி தலைநகரிலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அநியாயங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று கேட்டு என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.